அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுறேங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை 11 மணி. டீ டைம் என்பதால் டைப்ரைட்டர் சத்தம் ஓய்ந்திருந்தது. சில நாற்காலிகள் காலியாக இருந்தன. மைத்திலி காலியான டீ கப்பை மேஜைக்கு கீழே வைத்துவிட்டு இன்வாய்ஸ் ஃபைலை எடுத்தாள். அடுத்த நிமிஷம் சீனியர் அக்கௌண்டன்ட் கூப்பிட்டார். மைத்திலி, எஸ்டிடி கால் அத்தினாம்பட்டியிலிருந்து உங்கள் அப்பா பேசுகிறார். அவசரமாய் டெலிஃபோன் மேஜைக்கு ஓடி வந்தாள் மைத்திலி. ரிசீவரை எடுத்து காதில் பொறித்து கொண்டாள். அப்பா, நான் மைத்திலி பேசுகிறேன். நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? இருக்கோம். என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? நீ லீவ் எடுத்துட்டு 2 நாள் ஊருக்கு வரணுமா? எதுக்கு? விசேஷம். என்ன விசேஷம்? உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்னப்பா திடீர்னு? கல்யாண காரியம் எப்பவும் திடீர்னு தாம்மா வருமா? எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. உன்னை ஒருத்தங்கிட்ட பிடிச்சி தர வேண்டாமா? அப்பா, நான் சொந்த காலில் நிற்கிறேன். என்னை ஒருத்தன் வந்து காப்பாற்ற வேண்டியதில்லை. என்னம்மா விளையாட்டு பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு? கல்யாணம்ங்கிறது அதுக்காக மட்டும் இல்லை. உனக்கு சொன்னால் புரியாது. எல்லாம் எனக்கு புரியுது. நான் சொல்கிறது தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு, எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம். உன்ன மாதிரி பொண்ணுங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு பெரியவங்க நாங்கள் சும்மா இருக்க முடியாது. செய்ய வேண்டியதை செஞ்சு தான் ஆகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட 6ஆம் தேதி பொண்ணு பார்க்க வந்துடுங்கன்னு உறுதியாக சொல்லிட்டேன். ஆஃபீஸில் லீவு கிடைக்க வேண்டாமாப்பா? லீவு கிடைக்கலன்னா சொல்லு. உன்னோட மேனேஜர்கிட்ட நான் பேசி லீவு வாங்கி தரேன். என்னோட சம்மதத்தை கேட்காமலே நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொன்றையும் செய்கிறீங்க. இவ்வளவு நாள் உன்னோட சம்மதத்துக்காக காத்திருந்தாச்சு. இனியும் எங்களால் காத்திருக்க முடியாது. அப்பா, அவள் ஏதோ சொல்ல முயல. அவர் குறுக்கிட்டு கேட்டார். நீ யாரையாவது விரும்புறியான்னு சொல்லுமா? இல்லைப்பா. அப்புறம் ஏன் கல்யாணம் பேச்சு எடுத்தாலே பிடி கொடுக்காம ஓடுற? எனக்கு வேண்டாம், பண்ணிக்க இஷ்டம் இல்லை. அதை மட்டும் சொல்லாதே. 6ஆம் தேதி வந்து சேர்ந்துரு. மாப்பிள்ளையோட ஃபோட்டோ மற்ற விவரம் எல்லாம் நேத்திக்கே தபாலில் போட்டுட்டேன். அநேகமாக இன்னைக்கு உனக்கு கிடைக்கும். 6ஆம் தேதி வச்சிடட்டுமா? எஸ்டிடி சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ரிசீவரை வைத்து விட்டார் அவர். மைதிலிக்கு கோபமாய் வந்தது. இருக்கைக்கு திரும்பினாள். 11:30 காலை தபாலில் வந்த அவள் அப்பாவின் கடிதத்தை பியூன் கொண்டு வந்து மேஜை மேல் வைத்துவிட்டு போனான். கவரின் வாயை உடைத்தாள். அப்பாவின் கொட்டை கொட்டையான எழுத்துக்கள் ஓடி இருந்தன. வழக்கம் போல சேம நலன்கள் விசாரிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து இரத்தன சுருக்கமாய் விவரம். உனக்கு வரன் பார்த்து முடித்திருக்கிறோம். வரும் 6ஆம் தேதி பெண் பார்க்க வருகிறார்கள். மாப்பிள்ளை தொழில் செய்வது நீ வேலை செய்யும் ஊரில்தான். பெயர் குருபிரசாத். நல்ல சம்பந்தம். குருபிரசாத் என்ற பெயரை படித்ததும் திடுக்கிட்டு போனாள். போட்டோவை இத்துடன் இணைத்து உள்ளேன். அவசரமாய் கடிதத்துடன் சேர்த்து பின் அடிக்கப்பட்டிருந்த போட்டோவை புரட்டி அதன் மேல் பார்வையை போட்டாள் மைத்திலி. போட்டோவில் குருபிரசாத் சிரித்தான். ஆஃபீஸ் டைம் எப்பொழுது முடியும் என்றிருந்தது மைதிலிக்கு. குருபிரசாத்தின் போட்டோவை பார்த்ததிலிருந்தே அவள் மனதுக்குள் இனம் புரியாத கலவரம் ஊர்ந்தது. கடிகாரமுள் 5ஐ காட்டியதும் சட்டென்று புறப்பட்டாள். முகம் கழுவு கூட தோன்றவில்லை. அவசர நடையில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றாள். குருபிரசாத் வரக்கூடாது என்றுதான் வழக்கமாய் நினைப்பாள். இன்றைக்கு எண்ணங்கள் எதிர்மாறாய் ஓடின. அவனை உடனே பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. குருபிரசாத் ஒருவேளை வரக்கூடும் என்ற நம்பிக்கையில் 2-3 பஸ்களை விட்டுவிட்டு காத்திருந்தாள். மைத்திலியின் எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை. ஸ்கூட்டர் சர்ரென்று வந்து பிரேக் அடித்து நின்றது. குட் ஈவினிங். மைத்திலி எப்போதும் போல முகத்தை கோபமாய் வைத்து கொள்ளாமல் அவனை பார்த்து படபடப்பாய் சொன்னாள். உங்களோட நான் பேசணும். அவன் சிரித்தான். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரணும் தானே நான் இத்தனை நாளாக தவம் இருந்தேன். உன் கூட பேச எந்த நிமிஷமும் நான் ரெடி. உன்னோட பேச்சை ஆயுள் முழுக்க வேணாலும் காது குளிர நான் கேட்டுட்டு இருப்பேன். இப்படி பஸ் ஸ்டாப்பில் நின்று பேச முடியாது. எங்கே போய் பேசலாம்னு இடத்த நீயே சொல்லு. காந்தி சிலை. குட் சாய்ஸ். ஸ்கூட்டர் பில்லியனில் உட்கார்றியா இல்லை பஸ் பிடிச்சு அங்கே வந்துடுறியா? குருபிரசாத் கேள்வியில் கிண்டில் இருந்தது. சற்று தயங்கி விட்டு பில்லியனில் ஏறி உட்கார்ந்தாள் மைத்திலி. தேங்க் காட். என்னோட மைத்திலிக்கு மெல்ல மெல்ல நல்ல புத்தி தர ஆரம்பிச்சிருக்க. சிரித்து கொண்டே கிக்கரை உதைத்தான் குருபிரசாத். மைத்திலி சிரிக்கவில்லை. சீரியஸாய் யோசனை செய்து கொண்டிருந்தாள்.
சிக்னலை கடந்து கிரீன்வே சாலையை விட்டு நழுவி 10 நிமிஷத்தில் பீச் ரோட்டை தொட்டது ஸ்கூட்டர். காந்தி சிலை அருகில் பார்க்கிங்கில் ஸ்கூட்டரை சொருகிவிட்டு நடந்தார்கள். சாயந்தர வெயிலில் காந்தி மஞ்சளாய் மின்னினார். கடல் நீலச்சாயம் பூசிக்கொண்டிருந்தது. காந்தி சிலையை அடுத்து இருந்த புல்வெளியில் அமர்ந்தார்கள். சில வினாடி அமைதி நிலவியது. பேசலாமே என்றான் குரு பிரசாத். மைதிலி அப்பாவிடமிருந்து வந்த லெட்டரை காட்ட அவள் அதை வாங்கி படித்துவிட்டு சிரித்தான். உங்க அப்பா லெட்டர் போட்டுட்டாரா? கல்யாணமே வேண்டாம்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். நீங்க மூக்க நுழைச்சதால அவங்க மறுபடியும் விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எங்கே மூக்க நுழைச்சேன்? புரோக்கர் மூலமா என் ஜாதகம் உங்க அப்பா கைக்கு போயிருக்கு. பொய் சொல்லாதீங்க. எங்க அப்பா எந்த புரோக்கரையும் என் கல்யாண விஷயமா போய் பார்க்கல. மெட்ராஸில் இருக்கிற கல்யாண தரகர் அத்தினாம்பட்டியில் இருக்கிற என்னோட அப்பாவை எதிர்ச்சியை பார்த்து ஜாதகத்தை தந்தார்னு சொன்னா பச்சை குழந்தை கூட நம்பாது. குரு பிரசாத் கைகள் இரண்டையும் தூக்கி கும்பிட்டான். சரண்டர் ஆயிடுறேன். நான் தான் உன்னோட கிராமத்து முகவரி இதர விவரங்களை எல்லாம் வாங்கிட்டேன். ஒரு கல்யாண தரகர் மூலமா உங்க அப்பா கிட்ட என் ஜாதகத்தை அனுப்பி வச்சேன். மைதிலி முறைக்க அவன் தொடர்ந்தான். நான் உன் பின்னாடி அலைஞ்சதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னை சீப்பா எடை போட்டு ஒரு மாதிரியா பார்த்த. நான் உன்னை காதலிக்க விரும்பினது கல்யாணம் பண்ணிக்கதான்னு உனக்கு புரிய வைக்க வேண்டாமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லை. குரு பிரசாந்த் முகம் மாறுவான் என்று எதிர்பார்த்தாள் மைதிலி. அவன் சலனமே இல்லாமல் கேட்டான். என்ன காரணம்? என்னால காரணத்தை சொல்ல முடியாது. இப்படி சொன்னா நான் விடமாட்டேன். சரியான காரணத்தை சொல்லு. நான் டீசெண்டா ஒதுங்கி போயிடுவேன். மொட்டையா இஷ்டமில்லைன்னு ஒத்த வார்த்தையில் சொன்னா அதை என்னால் ஏத்துக்க முடியாது. மைதிலி மௌனமாய் இருந்தாள். குரு பிரசாத்தை கேட்டான். உன்னை கைப்பிடிக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? நோ நோ. பின்ன என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு மாப்பிள்ளை வேணும்னு காத்திருக்கியா? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன? காதலிக்கத்தான் உனக்கு இஷ்டம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்க கூடவா இஷ்டம் இல்லை? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க மட்டுமில்லை, எல்லோருமே என்னை ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளது உள்ளபடி என்னோட உள் மனசை சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சொல்லலாமே. நீங்க என்னை நெருங்கி வர்றப்பெல்லாம் நான் உங்ககிட்ட கோபமா பேசி அவமானப்படுத்தியிருக்கேன். உங்களை வெறுக்கிற மாதிரி பாவனை காட்டியிருக்கேன். ஆனா உண்மையில் மனசுக்குள்ள உங்களை மதிச்சேன். நிமிர்ந்தான் குரு பிரசாத். அப்புறம் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லைன்னு சொல்ற? நான் உங்களை மதிக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறேன். என்ன சொல்ற மைதிலி? உன்னோட பேச்சு வித்தியாசமா இருக்கே. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? இப்ப கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும்னு நினைக்கிறியா? இல்லை, எவ்வளவு நாள் போனாலும் என் பதில் இதுதான். கல்யாணம் செய்துக்க எனக்கு இஷ்டமில்லை. அதுக்கான தகுதி எனக்கு இல்லை. விளக்கமா சொல்லு. விளக்கமா சொன்னா அதுக்கப்புறம் என்னை நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. புதிர் போடாம சொல்லு. மைதிலி சில வினாடிகள் தயங்கிவிட்டு சொன்னாள். என்னால் இந்த ஜென்மத்தில் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. லேசாய் இருட்டி இருந்தது. கடல் அலைகள் இரைச்சலோடு மோதிக்கொண்டிருந்தன. காந்தி சிலையை சுற்றிலும் ஜனப்புள்ளிகள் அதிகரித்திருந்தார்கள். மைதிலி சொன்ன விஷயத்தை ஜீரணிக்க குரு பிரசாத்துக்கு சில நிமிஷங்கள் தேவைப்பட்டன. அதற்கு பிறகு நம்ப முடியாமல் கேட்டான். நீ நிஜமாத்தான் சொல்றியா மைதிலி? அக்மார்க் நிஜம். சந்தேகம் இருந்தா உங்களுக்கு சாவகாசமா டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை காட்டுறேன். சீச்சி, இந்த குறை எப்படி? நார்மலாக தான் இருந்தேன். போன வருஷம் மென்சஸ் ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. கர்ப்பப்பையை எடுத்து தான் ஆகணும் டாக்டர் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. சொன்னால் அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் ஹாஸ்டலில் இருந்ததால் கர்ப்பப்பையை எடுத்துட்ட விபரத்தை சுலபமாக மறைக்க முடிஞ்சது. ஹாஸ்டலில் என் கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ரோசிக்கும் தெரியாது. யாருக்கிட்டையும் இதை சொல்லி அவங்களோட பரிதாபத்தை சம்பாதிக்க நான் விரும்பலை. உங்ககிட்ட கூட முடிஞ்ச வரைக்கும் இந்த உண்மையை சொல்றதை தவிர்க்கணும்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க என்னை கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுனால வேற வழி இல்லாமல் இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தமாயிருச்சு. குரு பிரசாத் மணலை கீறி கொண்டிருக்க மைதிலி தொடர்ந்து பேசினாள். கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி குறையில்லாத பொண்ணுங்க எத்தனையோ பேர் கிடைப்பாங்க. அவங்கள யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா உறவுக்கு சொந்தமாகி சந்தோஷமா இருங்க.
அது என்னால முடியாது. ஏன்? நான் உன்னைத்தான் காதலிச்சேன். என்னை பத்தி சொன்ன பிறகும் என்னை காதலிக்கிறீங்களா? உன்னோட வெளிப்படையான பேச்சை பார்த்த பிறகு முன்னை காட்டிலும் அதிகமாகவே உன்னை காதலிக்கிறேன். தன்னை கட்டிக்க போறவங்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நீ நினைச்ச பாரு. அந்த ஒரு குணத்துக்காகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். சொல்றதுக்கு நல்லா இருக்கும். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறத பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பாக்கியம் கிடையாது. சோ வாட்? எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. நமக்கு எதுக்கு குழந்தை? சினிமா டயலாக் மாதிரி உளராதீங்க, சற்று கோபத்துடன் சொன்னாள் மைதிலி. நான் உளரலை மைதிலி, தெளிவோடு தான் பேசுறேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உன்னை காதலிச்சேன். இப்ப இந்த விஷயத்தை கேட்டதும் என் மனசு மாறுச்சுன்னா அதுக்கு பேர் காதல் இல்லை. இவ்வளவு குழந்தைகள் பெத்து போடணும்னு கணக்கு போட்டுட்டு நான் உன்னை காதலிக்கலை. கல்யாணங்கிறது குழந்தை பெத்து போடுறதுக்காக ஏற்பட்ட சடங்குன்னு நான் நினைக்கலை. பரஸ்பர அன்பு, பரஸ்பர விட்டு கொடுத்தல்கள், இதெல்லாம் சேர்ந்த பந்தம்னு நான் நினைக்கிறேன். குறுக்கிட்டு ஏதோ பேச முயன்ற மைதிலியை கையமர்த்தினான் குரு பிரசாத். கல்யாணத்துக்கு பிறகு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருந்தா உன்னை நான் வெறுக்க முடியுமா? அது வேற. கல்யாணத்துக்கு முன்னமே இந்த விவரம் தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சே ஒரு சூன்யத்தில் வந்து நீங்க விழணுமா? திருமண பந்தம் குழந்தைக்காக மட்டும் இல்லைதான். ஆனா அந்த பந்தம் நிலைச்சு நிற்க குழந்தையும் ஒரு அவசிய தேவைதான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கமே ஒரு குழந்தை போதும்னு அட்வைஸ் பண்ணுது. நமக்கு அந்த ஒரு குழந்தையும் கூட வேண்டாம். நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. இல்லாம என்ன, இந்தியாவில் குழந்தைகளுக்கு பஞ்சம்? தொட்டில்களிலும் தான் குழந்தைங்க இருக்கே. ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கிட்டா போச்சு. வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மைதிலி. உன்னை நான் காதலிக்கிறேன். நீயும் என்னை உள்ளூர காதலிச்சிருக்க. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தேவையான தகுதி இதுதான். வேற எந்த காரணமும் எனக்கு பொருட்டல்ல. வர்ற 6ஆம் தேதி என்னோட மாமா அத்தையை கூட்டிக்கிட்டு வந்து உன்னை பொண்ணு பார்க்க போறேன். அன்னைக்கே ஒரு தேதி முடிவு பண்ணி உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். என்னோட இந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. குரு பிரசாந்தின் குரலில் கான்கிரீட் உறுதி இருந்தது. மைதிலி கண்ணாடி முன்னால் அமர்ந்திருந்தாள். பக்கத்து வீட்டு பெண்கள் சிலர் பூவை இப்படி வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் மை தீட்டிக்க என்று டைரக்ஷன் தந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் கட்டிலில் படுத்து கிடக்கும் அம்மா கூட அன்றைக்கு நேரத்திலேயே குளித்துவிட்டு அடுப்பு புகைக்குள் சிக்கியிருந்தாள். மைதிலியின் அப்பாவும் இன்னும் சில வெள்ள வேஷ்டிகளும் திண்ணையில் உட்கார்ந்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருகிறார்களா என்று வீதியில் பார்வையை வைத்திருந்தார்கள். உதடுகள் சம்பாஷணையில் இருந்தது. மைதிலி குட்டை பாவாடையை கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு மூக்க உறிஞ்சிக்கிட்டு போறப்ப கூட நான் நினைச்சு பார்க்கல. இந்த பொண்ணு பட்டணத்துக்கு போய் காலேஜில் படிக்கும், அங்கேயே வேலைக்கு போகும், தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசணும். ஒரு பெரியவர் பெருமிதமாய் சிரித்தார். இது என்ன பிரமாதம் பெருசு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தேடி வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க. மைதிலி தான் எங்களுக்கு வேணும்னு. நம்ம ஊர் பொண்ணுக்குன்னா ஒரு கௌரவதை இருக்குல்ல. கல்யாணம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம்னு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்த மைதிலி இப்போ கல்யாணத்துக்கு சரின்னு தலையாட்டினதே எனக்கு கல்யாணத்தை முடிச்ச மாதிரி இருக்கு. யார் யாருக்கு எங்கேயும் முடிச்சு போட்டிருக்குல்ல. எல்லாம் சரியாயிடும். சம்பந்தம் கூடி வரும். மணி 10 போது இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணோமே. வீட்டுக்கு உள்ளே நெற்றியின் மையத்தில் குங்குமப்பொட்டை வைத்த மைதிலியின் மனசுக்குள் லேசான கலக்கம் இருந்தது. அந்த விஷயத்தை சொன்னதும் ஒதுங்கி போய் விடுவான் என்று நினைத்திருந்தாள். முன்னை காட்டிலும் வலுவோடு குரு பிரசாத் பேசினது அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எத்தனை விதமாய் அவனை தவிர்க்க முடியுமோ அத்தனை விதமாய் தவிர்த்து பார்த்து விட்டாள். எவ்வளவு தூரம் எடுத்துச் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் இதன் எதிர்கால விளைவுகளை எடுத்துச் சொல்லிவிட்டாள். குரு பிரசாத் தன் நிலையிலிருந்து அசையவில்லை. அவளுடைய கேள்விகளுக்கும் சரியான பதில் வைத்திருந்தான். கடைசியில் மைதிலி வேறு வழி இல்லாமல் தலையாட்டி வைத்தாள். மயில் கழுத்து வர்ண பட்டுப்புடவை பீரோவில் இருந்து அம்மா எடுத்து கொடுத்தாள். மைதிலி சுற்றி கொண்டாள். ஒருத்தி புடவை மடுப்புகளை சரிப்படுத்தி விட்டாள். வாசலில் கார் சத்தம். புழுதி பறக்க வந்தது அந்த அம்பாசிடர். காரிலிருந்து இறங்கிய குரு பிரசாத் வேஷ்டி சட்டையில் தெரிந்தான். பின்பக்கமிருந்து அவனுடைய மாமாவும் அத்தையும் இறங்கினார்கள். மாமா 50 தொட்டிருக்க, அத்தை தலை நரைத்திருந்தாலும் அதிகப்படியான மேக்கப்பில் தெரிந்தால். வாசலில் நின்ற மைதிலியின் அப்பா கை கூப்பினார். வாங்க வாங்க. குரு பிரசாத் நிலை இடிக்காமல் இருக்க குனிந்து உள்ளே வந்தான். மைதிலியின் அம்மாவும் வந்து கையை கூப்பினாள். விரித்து வைத்த ஜமுக்காலத்தில் உட்கார்ந்தார்கள். மாமாவுக்கும் குரு பிரசாத்துக்கும் போல்டிங் சேர் போடப்பட்டது. மைதிலியிடம் காஃபி தட்டை கொடுத்தார்கள். குரு பிரசாத் ஏற்கனவே தெரிந்த முகம். இதில் என்ன இருக்கிறது? மைதிலியின் மனசு இப்படி நினைத்தாலும் அவளை அறியாமல் ஒரு வெட்கச்சாயம் மேலே படர்ந்தது.
காஃபியை வாங்கி கொண்டு மெலிதாய் அவளை பார்த்து புன்னகைத்தான் குரு பிரசாத். பரஸ்பரம் அறிமுகமாக்கிக் கொண்டு சம்பிரதாய பேச்சு துவக்கினார்கள் அத்தையும் மாமாவும். குரு பிரசாத் சின்னதிலிருந்தே என்கிட்ட தான் வளர்ந்தான். பெத்து போட்ட கையோட இவனோட அம்மாக்காரி போயிட்டா. எங்களுக்கும் குழந்தை இல்லை, நாங்களே இவனை வளர்த்தோம். இவன் வாயை திறந்து கேட்ட எதையும் இது நாள் வரைக்கும் இல்லைன்னு மறுத்ததில்லை. இந்த பொண்ணு விஷயத்திலும் அப்படித்தான். உங்க மைதிலியை கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்டான். கல்யாண பேச்சு எடுத்தாலே பிடி கொடுக்காம இருந்த பொண்ணு நீங்க வந்து கேட்ட பிறகு சரின்னு சொல்லிடுச்சு. சந்தோஷமாய் சிரித்த மைதிலியின் அப்பா தொடர்ந்தார். பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளையே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. மேற்கொண்டு பேச வேண்டியதையும் பேசி முடிச்சிடலாமா? வேற என்ன பேசணும்? கொடுக்கல் வாங்கல் சீர் செனத்தின் எதுவுமே பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தான் குரு பிரசாத் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். அவரை குரு பிரசாத் ஏறிட்டான். நான் குறுக்கே பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கட்டின புடவையோட மைத்திலியை அனுப்பினாலும் நான் சந்தோஷமா எழுத்துக்கிற மனநிலையில் தான் இருக்கேன். அதனால இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோங்கிற சம்பிரதாய பேச்செல்லாம் நமக்குள்ள வேண்டாம். அத்தை சொன்னால், எங்களுக்கு சீர்வரிசை எதுவும் வேண்டாம். நீங்க தர்ற சிறுவசதிக்கு பதிலா மைதிலி அடுத்த வருஷமே சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனை பெற்று கொடுத்தா அதுவே எங்களுக்கு போதும். சொன்ன அத்தையை திடுக்கிட்டு போய் பார்த்தாள் மைதிலி. தென்னங்கிற்று பந்தலுக்கு நடுவே சீரியல் பல்புகள் நல்வரவு சொல்லி கண் சிமிட்டின. குலை தள்ளின வாழை வாயிலின் இருபுறமும் தெரிய உறவினர்கள் கூட்டம் மண்டபத்தில் ரொப்பி இருந்தது. அரை டிராயர் பொடியன்கள் அமர்க்கலமாய் குறுக்கும் நெடுக்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தார்கள். குருபிரசாத் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை சகிதமாய் மனையில் காத்திருந்தான். மணப்பெண் அறையில் மைதிலி ஊசலாடும் ஜிமிக்கிகள், மல்லிகைச் சரம், நெற்றி சுட்டி, பட்டுப்புடவை எல்லாம் இணைந்து தேவதைத்தனத்துடன் தெரிந்தாள். ரோசி அடிக்கடி அவள் காதரியில் வந்து சற்று பச்சையாகவே ஜோக்கை கிசுகிசுத்து அவளை நெளிய வைத்துக் கொண்டிருந்தாள். இத்தனை சந்தோஷமான நிமிஷங்களிலும் மைதிலியின் மனசுக்குள் ஒரு சின்ன பயம் மெதுவாக அவளை அரித்து கொண்டிருந்தது. அத்தை அன்றைக்கு சொன்ன வார்த்தை, அடுத்த வருஷத்துக்குள் மைதிலி சிங்கக்குட்டி மாதிரி ஒரு குழந்தையை பெத்து போடணும், அதைத்தான் பெரிய வரதட்சணையாய் நாங்கள் நினைக்கிறோம். அவள் அப்படி சொன்னதுமே சட்டென்று மைதிலியின் முகம் இருண்டு போனது. அதை குரு பிரசாத் கவனிக்க தவறவில்லை. தனிமையில் குரு பிரசாத்தை சந்தித்ததும் மைதிலி இதை பற்றித்தான் பேசினாள். உங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? கேட்டேன். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசை நாளைக்கு நிராசையாக போகுது. ஒரு சராசரி பெண்ணாக இருந்து நியாயமான ஆசையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை கேட்டு நீயே மனசு கலங்கணும். அந்த நியாயமான ஆசையை நிறைவேற்றி வைக்கிற யோகிதை எனக்கு இல்லைங்கிற போது மனசாட்சி உறுத்தாம இருக்குமா? டேக் இட் ஈஸி மைதிலி. இல்லைங்க, என்னால் அவ்வளவு ஈஸியாக இதை எடுத்துக்க முடியல. அவங்கள ஏமாத்துற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இதில் ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது? என்கிட்ட நீ மறைக்காமல் நிஜத்தை சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க சரி. ஆனால் அத்தை நாளைக்கு கல்யாணம் ஆனப்புறம் 1 வருஷம் பொறுத்திருப்பாங்க, 2 வருஷம் பொறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பூச்சிப்பட்டு எதுவும் இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா? அதுக்குள்ளே நான் பக்குவமாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லிடுறேன். தவிர மெட்ராஸில் குடுத்தனம் நடத்த போகிறது நானும் நீயும் தான். கல்யாணம் முடிஞ்ச கையோட மாமாவும் அத்தையும் அவங்க ஊரை பார்க்க கிளம்பிடுவாங்க. உன்கிட்ட ஒரு உண்மையை இப்போ நான் சொல்லி ஆகணும். அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்த அன்னைக்கு என்னோட மாமாவும் அத்தையும் பேசின பேச்சில் பாதி நிஜம் இருக்கு, மீதி போய். என்ன சொல்றீங்க? என்னோட அம்மா அப்பா செத்து போனப்புறம் இவங்க தான் என்னை வளர்த்து ஆளாக்கிறதா சொன்னாங்களே, அதை சொன்னேன். இவங்க என்னை வேண்டா வெறுப்பா வளர்த்தாங்க. எங்கள் பூர்வீக சொத்துல இவங்களுக்கு உரிய பங்கை என்னை வளர்த்து மேஜராக்கின பிறகுதான் இவங்க எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி சிக்கலா உயிலை எழுதி வச்சுட்டு போயிட்டார் என்னோட தாத்தா. அதனால கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இவங்க என்னை வளர்த்தாங்க. 5ஆம் கிளாஸுக்கு மேலே முழுசுமாக ஹாஸ்டல் வாசம்தான். அப்புறம் மெட்ராஸில் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஸ்டடி ஆகிட்டேன். சொத்தை பிரித்து வாங்கினப்புறம் இவங்க என்னை திரும்பி கூட பார்க்கல தெரியுமா? மேரேஜ் பற்றி பேச்செடுக்க பெரியவங்க இருந்தால் நல்லதுன்னு நினச்சி நானாக இவங்க கிட்ட போய் பொண்ணு பார்க்க வர சொல்லி கேட்டுக்கிட்டேன். அத்தை மாமா வாயிலிருந்து வர்றது பூராவுமே பசப்பு வார்த்தைகள். ஏதோ பேருக்குத்தான் இந்த கல்யாணத்தில் முன்னால் நிற்பாங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாம் செத்தமா பிழைச்சமான்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்னால் நம்ப முடியலங்க. இதையெல்லாம் நம்ம மேரேஜ் முடிஞ்ச பிறகு சாவகாசமாக உன்கிட்ட சொல்ல நினச்சிருந்தேன். ஆனால் இப்போவே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ அவங்க பேச்சை நீ ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்த வருஷமே குழந்தைய பெற்று போடணும்னு அத்தனை பேர் முன்னால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவங்க சொன்ன வார்த்தை அது. அதுக்காக நீ மனசு போட்டு குழப்பிக்காதே. இந்த குழந்தை விஷயம் எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பிரச்சனை. இதில் வேற யாருக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். குரு பிரசாத் சொல்கிற போது மனதுக்குள் தைரியம் பிறக்கிறது. குழப்பங்கள் அகன்று போகிறது.
அவன் அந்த பக்கம் போனதுமே ஈனம் புரியாத கலக்கம் மறுபடியும் மனசுக்குள் புகுந்து கொள்கிறது. முகூர்த்தத்துக்கு நாழியாகிறது, பெண்ணை கூட்டிட்டு வாங்க. யாரோ அறைக்கு வெளியே வந்து கத்தின போது சிந்தனை கலைந்தாள் மைதிலி. ரோசி காதோறும் கிசுகிசுத்தாள். என்ன மைதிலி, கனவு உலகத்துக்கு போயிட்டியா? கனவுல ஃபர்ஸ்ட் நைட் தாண்டியாச்சா? இன்னும் இல்லையா? வீடியோகிராஃபர் வந்து பளீர் என்று மஞ்சள் வெளிச்சம் அடித்தார். மெதுவான நடையில் அவளை மணவரைக்க கூட்டி போனார்கள். மைதிலிக்கு கால்கள் நடுங்கின. முழுக்க முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மணவரை. பின்னணியில் ரோஜா பூக்களால் எழுதியிருந்தார்கள், குரு பிரசாந்த் வெட்ஸ் மைதிலி. கொடுமை வைத்த புரோகிதர் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஹோமம் வளர்த்து கொண்டிருந்தார். மைதிலி ஒரு முறை எதேச்சியாக கண்களை உயர்த்தின போது அந்த ஹோம புகைக்கு மத்தியில் மிக உற்சாகமான முகத்தோடு குரு பிரசாத் தெரிந்தான். மணவரைக்குள் பூ போல கால்களை வைத்தாள். அருகில் உட்கார்ந்ததும் அவள் மட்டுமே உணர்கிற மாதிரி லேசாய் இடித்தான் குரு பிரசாத். அவளுக்கு குப்பென்று வியர்த்தது. குரு பிரசாத்தின் மாமாவும் அத்தையும் புன்னகை முகங்களோடு வந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். மைதிலியின் அப்பா கண்களில் சந்தோஷம் கண்ணீராக மின்ன நின்றிருந்தார். எங்கே அம்மாவை காணோம்? பெண்ணோட அம்மாவையும் அப்பாவையும் வந்து நிக்க சொல்லுங்க, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. யாரோ சொல்ல அப்பா முன்னால் வந்தார். உங்க சம்சாரம் எங்கெங்க? இங்கேதான் இருந்தா. அப்பா சுற்றுமுற்றும் பார்த்தார். வெத்தலை பாகு தட்டெடுக்க போனாங்க. யாரோ தகவல் சொன்னதை தொடர்ந்து ஸ்டோர் ரூம் பக்கம் அம்மாவை தேடி போனால் மைதிலியின் உறவுக்கார பெண். ஸ்டோர் ரூம் பூட்டு திறந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருக்க கதவு பாதி திறந்து கிடந்தது. அத்தே, அந்த பெண் ஸ்டோர் ரூமில் நுழைந்தாள். திடுக்கிட்டாள். மைதிலியின் அம்மா ஒரு மூலையில் சுருண்டு இருந்தாள். என்ன ஆச்சு? ஆஸ்மா தொந்தரவு அதிகமாகி விட்டதா? கலவரமாய் அந்த பெண் அம்மாவை நெருங்கினாள். குனிந்து அத்தை என்று கூப்பிட்டபடி அவளை உசுப்பினாள். மைதிலியின் அம்மாவிடமிருந்து ஒரு சின்ன முனகல் கூட வெளிப்படவில்லை. புரட்டினதும் துவண்ட தலையுடன் உடல் திரும்பியது. சுவாசம் எப்பொழுதோ நின்று போயிருந்தது.